ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆப்பம் மாவுக்கு வந்து 2 ஆளாக்கு வந்து பச்சரிசி, 1 ஆளாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 50 உளுந்து எடுத்துக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அதே மாதிரி ஆப்பம் மாவு நீங்கள் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சாதமும் சேர்த்து, 1 கைப்பிடி சாதமும் சேர்த்து அது கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி தேங்காய் பால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நல்ல 1 மூடி பெரிய தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆப்பம் மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க இந்த மாதிரினா, இன்றைக்கி மார்னிங் நீங்கள் ஆப்பம் செய்யணும் அந்த மாதிரினா அதுக்கு முதல் நாள் மார்னிங்கே ஊற வச்சு நைட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் ஆப்பம் சுட்டுடலாம். நல்லா உப்பி வந்திருக்கும் மாவு. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. அது கூட ஏலக்காவும் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு அந்த தேங்காய் கூட அரைச்சி அதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. அது கூட போய் கொஞ்சம் இன்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆப்பத்துக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆப்பம் மட்டும் சுட்டா போதும். ஆப்பம் மாவும் நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா உப்பி இருக்குது. இப்போ நான் சொன்ன அளவை வச்சு தான் இது பண்ணேன். நீங்கள் ஆளாக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரினா 2 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 50 உளுந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் எடுத்துருக்க அளவுக்கு. இப்போ நான் வந்து ஆப்போசிட்டில் 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல ப்ரௌனிஸாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்து சர்வ் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆப்பம் சுடணும். 1 கரண்டி மாவே போதுமான அளவு. இது 2 சைடெல்லாம் பரட்டி போடணும்னு அவசியம் இல்லை, 1 சைடு மட்டுமே இந்த மாதிரி பண்ணால் போதும். இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே நான் சொன்ன அளவுலேயே பண்ணால் நல்லா ஆப்பம் புசு புசுன்னு வரும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஆப்பம் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.